ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். ராக்கி ஆடியோஸ் திருவண்ணாமலை. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஆம்பிளிஃபையர் ஒரு 5.1 ரிமோட் கிட் ஆம்பிளிஃபையர் தான். ஆக்சுவலாக இது டால்பி சப்போர்ட் இல்லை. அவர் கேட்டது எனக்கு ரிமோட் கிட்டில் தான் வேணும், நல்ல ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணும், எனக்கு நல்ல பேஸ் எஃபெக்ட்டும் வேணும், தரமான ஒரு ஆடியோ குவாலிட்டி வேணும், நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் வேணும்னு சொல்லி தான் கேட்டார். அண்ணா வண்டலூர்லேருந்து வந்து டைரெக்டாகவே வந்தார். வந்து விசிட் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அவர் எனக்கு இந்த போர்டு தான் எனக்கு வேணும்னு சொல்லிட்டு டெஸ்ட் ட்ரைவ் பார்த்துட்டு செலக்ட் பண்ணி தான் கொடுத்துட்டு போனார். அவர் செலெக்ஷன் பண்ணது பார்த்திங்கன்னா கணேஷ் ஆடியோட என் சீரிஸ் தான், நெக்ஸ்ட் ஜென் சீரிஸ் தான். நல்ல ஒரு ஹெச்எஃப் இருக்குது, நல்ல ஒரு மிட் பேஸ் இருக்குது, சூப்பராக இருக்குது. எனக்கு இந்த ஆடியோ குவாலிட்டி தான் எனக்கு வேணும் பிரதர்னு சொல்லி கேட்டு தான் எனக்கு இதிலே பண்ணி கொடுங்க பிரதர்னு சொல்லிட்டு கேட்டார். ட்ரான்ஸ்ஃபார்ம்னு பார்த்தீங்கன்னா டொரல்டா ட்ரான்ஸ்ஃபார்ம் தான். 28028 ஒரு 8 ஆம்பியர் யூஸ் பண்ணியிருப்பேன். சப்வூஃபருக்கு பார்த்தீங்கன்னாக்கா யூடியோட அல்ட்ரா டிஜிட்டலில் 4 டிரான்சிஸ்டர் மோனோ போட்டிருக்கேன். நல்ல ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது. எனக்கு கிளியரான ஒரு ஆடியோ குவாலிட்டியும் கிளியரான ஒரு பேஸ் எஃபெக்ட்டும் வேணும், எனக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் எஃபெக்ட் எனக்கு வேணும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கேட்டார். அவர் சிங்கிள் மேக்னெட் சப்வூஃபர் தான் யூஸ் பண்ண போகிறதாவும் என்கிட்ட சொல்லியிருந்தார். ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் பார்த்தீங்கன்னா அதுவும் யூடியோட தான் 8 சேனல் ஸ்பீக்கர் ப்ரொடெக்ஷன் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். பேசிக்காக நான் வந்து சிட்டிக்குள்ளே இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் ஆடியோ வந்து. ரெண்டாவது விஷயம் என்னன்னாக்கா எனக்கு அமீன் நாய்ஸ்லாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேட்டார். பட் அவர் என்ன எதிர்பார்த்தாரோ அதே மாதிரி தான் 0% அமீன் நாய்ஸ்லாம் கொடுத்துருக்கேன். பவர் செக்ஷன் பார்த்தீங்கன்னாக்கா 10,000 மைக்ரோ பவரில் 4 கெப்பாசிட்டி யூஸ் பண்ணியிருப்பேன். 2 கெப்பாசிட்டர் சரௌண்டிங்காகவும் ப்ளஸ் 2 கெப்பாசிட்டர் சப்வூஃபருக்காகவும் இருக்கும். ஏன்னா பஞ்ச் பண்ணுறப்போ எங்கேயும் பவர் குறையக்கூடாது அப்படின்றதுக்காக செப்பரேட்டாக தான் யூஸ் பண்ணியிருப்பேன். யூடி அல்ட்ரா டிஜிட்டலோட ரிமோட் கிட்ட தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸ்பொர்லாஜி 2 ஃபங்க்ஷன் ஆகிறதும் சரி, 5.1 கண்டென்ட் பெரியதும் நல்லா தான் இருக்குது, ஆவரேஜாகவே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் பேனல் பட் அவர் என்கிட்ட கஸ்டமைஸ் நீங்களே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுங்க பிரதர், பட் என் பையனோட நேம் மட்டும் அதில் இன்செர்ட் பண்ணி கொடுங்க பிரதர், ஸ்டிக்கரில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டார். அவர் சொன்ன மாதிரி தான் பண்ணியிருக்கேன். அவர் பையனோட நேம் வந்து ஃப்ரண்ட்டில் ஆக்சுவலாக ஸ்டிக்கரில் போட்டு கொடுத்துருக்கேன். சப்ஃப்ரீக்வன்சி போர்டுன்னு பார்த்தா அதுவும் கணேஷோட போர்டு தான். நல்லா பேஸ் எஃபெக்ட் ஒரு 80 ஹெர்ட்ஸ் மேட்ச் பண்ணியிருக்காரு. நல்ல பேஸ் எஃபெக்ட் இருக்குது, தரமான ஒரு பேஸ் எஃபெக்ட் இருக்குது. ஒரு பக்கனோட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். ரிமோட் கிட்டுக்கு தனியாக 12 வோல்ட்டுக்கு ஒரு பக்கனோட் ஒன்று யூஸ் பண்ணியிருப்பேன். இதை தாண்டி 2 கூலிங் ஃபேன் யூஸ் பண்ணியிருப்பேன். பட் ஹீட் இஷ்யூ ரொம்ப இருக்குன்ற ஒரு காரணத்தில் 2 கூலிங் ஃபேனும் யூஸ் பண்ணியிருப்பேன். ஓவரலாக இன்டீரியரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா நீட் அண்ட் க்ளியராக பண்ணியிருப்போம். வயரிங்லாம் க்ளியராக இருக்கும். அமீன் நாய்ஸ் எதுவும் இருக்குது, 0% அமீன் நாய்ஸில் இருக்கும். ஃப்ரண்ட் வியூவும் பாருங்கள், ரொம்ப நீட்டாக இருக்கும், தெளிவாகவும் இருக்கும் ஆடியோ அவுட்புட்டு. தேங்க்யூ.